எல்லா வினைகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படுபவை. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, சொல்லப்போனால் கால் தூசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த பிரபஞ்சத்தில் நாம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்திருக்கோம், உணர்ந்து கொள்ளணும். அதுதான் உண்மை. இப்போ நம்ம பேரை சொல்லும்போது நான் ஒரு மனிதனோ நான் ஒரு ஜீவராசினோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நான் எந்த மாத்திரம் அப்படிங்கிறத யோசித்தோம்னா இதுலேயே ஒன்றும் இல்லைங்கும் போது சிவபெருமானோட அந்த சக்திக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லாத நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும். அந்த இறையாற்றல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இறங்கி வரும். அதாவது சிவபெருமான் அடியார்களோட பாசத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவார். மற்றபடி நீங்கள் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டினாலும் சரி, நிலங்களை வளங்களை எழுதி வச்சாலும் சரி, இல்லை இன்னும் என்னென்ன ஆடம்பரத்திற்காக செய்ய முடியுமோ அவருக்கு அலங்காரப்படுத்துகிறோம், மற்றபடி அவர் அழகுப்படுத்துகிறோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உண்மையான அன்பில்லாமல் செய்யும் போது அவருடைய கருணை பார்வை எங்கு கிடைப்பதில்லை. ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு அரிதினுமரிதாய் தான் கிடைக்கிறது. கிடைக்கின்ற சாப்பாட்டில் முதல் பிடியை அல்லது ஒரு பெரும் பகுதியை எம்பெருமான் ஈசனுக்காக நான் எடுத்து வைத்து விட்டு சாப்பிடுகின்றேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதையெல்லாம் உண்மையான அன்பு. அது கட்டாயமாக அடியார் பெருமக்கள் எப்போவுமே செய்வது. நமக்கு சிந்தையில் சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. பார்க்கின்ற உயிரை எல்லாம் சிவபெருமானாகவே நினைக்கின்றோம். எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது தான் அந்த பக்தியின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது, சிவபெருமானின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது. அவரே எல்லாம் என்று என்ன தோன்றுகின்றது, அவரே எனது தந்தை என்றும் என்ன தோன்றுகின்றது. அப்ப எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே, எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம் அடியார்களே. எந்த ஒரு வினையை நீங்கள் ஆற்றினாலும் சரி, எந்த ஒரு வினையை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, அந்த வினையை செய்யும் பொழுது நாம் அதை சிவபெருமானுக்கு செய்கின்றோம் என்று எண்ணி பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். நான் சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கின்றேன். நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய அறிவானது நமக்கு இருக்கிறது. நாம் செய்வதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு நமக்கு தெரியும், நாம் செய்கின்ற செயலால் தீமை உண்டாகும் அப்படின்னு தெரியும். இந்த நன்மை உண்டாக செயலை நான் யாருக்கு செய்ய போகின்றேன்? சிவபெருமான் உருவத்தில் இருக்கும் இன்னொருவருக்கு செய்ய போகின்றேன். அப்ப அவர் ஆனந்தமா இருக்கார். அது ரொம்ப உசித்தமான ஒரு விஷயம். பிறர் முகத்தில் அந்த ஆனந்தத்தை காண்பது, ஈஸ்வரன் சிரிப்பதை காண்பது அவ்வளவு ஆதியான இன்பத்தை தரும். ஒரு தீமையை செய்ய போகின்றேன், அதுவும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு. அப்ப நம்ம தீமையை யாருக்கு செய்யறோம்? ஈஸ்வரனுக்கு செய்கின்றோம். அதனால் ஒருத்தர் வருத்தப்பட போகின்றார் அப்படின்னா அந்த வருத்தமானது ஈஸ்வரன் அடையக்கூடிய வருத்தம். அதை நாம் பிறருக்கு செய்யலாமா என்று யோசித்த பின்னர் செயல்படுங்கள்.